அவர் திரைப்படத்துறையில் ஸ்ரீதர் அவரை வைத்து அந்திசிய ரத்தம் படம் எடுப்பதாக இருந்து எதிர்பார்த்தாங்க, எடுக்கல. ஸ்ரீதர் வெற்றி காவியங்களை தந்தவர். கல்யாண பரிசில இருந்து நெஞ்சில் ஒரு ஆலயம், காதலிக்க நேரமில்லை, எனக்கு பிடித்த சுமை தாங்கி, மிக கடன்பட்டு ரொம்ப துன்பப்படுகிறார் என்று தெரிந்த நிலையில் தகவல் சொல்லி அனுப்புகிறார் எம்ஜிஆர், ஸ்ரீதரை பார்க்க வருவோம் என்று சொல்லிட்டு, ஸ்ரீதர் என்னை தேடி வர வேண்டாம், அவர் என்கிட்ட ஏதோ உதவிக்கு வந்தார் மற்ற நினைச்சிடக்கூடாது, பொதுவான ஒரு வீட்டை சொல்லி அந்த வீட்டுக்கு வர சொல்லி இவரும் போய் நான் உங்களுக்கு படம் நடிச்சு கொடுக்குறேன், முதல்ல ஒரு ஒப்பந்தம் போட்டோம் இல்லையா, டைட்டில் நீங்களே வச்சிருங்க, உரிமை குரல், படத்தை எடுங்க. உடனே எடுக்க முடியாது. எம்ஜிஆர் நடிக்கிறார்னு சொல்லி நாளைக்கே அறிவிச்சிருங்க, விநியோகஸ்தரெல்லாம் வருவாங்க. எம்ஜிஆர் அந்த படத்தில் நடிக்கிற உரிமை குரல் சிறிதர் இயக்கத்தில் சொல்றாரு, விநியோகஸ்தர் வந்து குவிந்தார்கள், 15 லட்சம் ரூபா அவர் எழுதுறாரு, 15 லட்சம் ரூபா 15 கோடி இவ்வளவும் கிடைச்சிருக்கு, அதை கொண்டு வந்து எம்ஜிஆர் கொடுக்கிறார். இது உங்க படத்தை எடுக்கிறதுக்காக வந்த பணம், அது படத்தை எடுக்கு. அண்ணா நீங்க ஓட விட்டு போகலாம், ஆனா என்ன விட்டு போக முடியாது. நீங்க வேற நான் வேற பிரிச்சு பேச உங்களுக்கு எப்படி மனசு வந்தது?